குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. ரொம்ப முக்கியமான பதிவு. ஒரு 7 நாட்கள் நம்மளுக்கு எகைன்ஸ்டாக இருக்குது. சில விஷயங்களில் விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு சில விஷயங்களில் நம்மளுக்கு எகைன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய அந்த 7 நாட்களில் நடக்கக்கூடிய பாதிப்புகளை சமாளித்து, இல்லை பாதிப்பு இல்லாமல் நம்மளை அப்படியே சேஃப்கார்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த 7 நாட்கள் நிறைய விஷயங்களுக்குள்ள உலகளாவிய அமைப்புகள்லேயே பாதிப்புகள் நடக்க காத்திருக்கு. முக்கியமாக பெண்களை மையமாக வைத்து நிறைய சம்பவங்கள் நடக்க காத்திருக்கு. அது நம்மளுக்கு எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் நடக்குது, அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு என்ன வழிபாடு, ரைட்? இப்போ என்னென்னவெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத 1 by 1 சொல்லிட்டு வர, கவனமாக கேட்டுக்குங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு, நல்லா புரிஞ்சு தெளிவாக கேட்டுக்குங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போகணும்னு நினச்சா உங்களுடைய விருப்பம், வர்றதை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு, உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வராதது போல உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்தில் வேணாலும் உங்கள் 2 பேர்த்துக்குள்ள சண்டைகள், பிரிவினைகள், சங்கடங்கள் வரலாம். எப்போ வேணாலும். அந்த டைம் சொல்லிடுறேன். 4/7/2026 இரவு 7:15 11/7/2026 நள்ளிரவு வரைக்கும் அது மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது. இப்போ வாழ்க்கை துணை கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்ட் பண்ணி போகணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெண்ட் பண்ணி போங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய சுய சிந்தனை இல்லாமல் நடந்து கொள்வதற்கு போல உங்களுக்கு ஒரு தோற்றம் அளிக்கும். இவ்வளோ நாள் நம்மளுக்கு பக்குவமாக எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்ன துணையை நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பேசுவாங்க. என்ன செய்தி நம்மளை கேட்பாங்க. ஒரு ப்ராப்பரான பேச்சுவார்த்தைகளே இருக்காது. ஒரு மனுஷனுக்கு கண்ணு, காது, வாய், மூக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நடக்க சொன்னாலோ ஒரு செயலை செய்ய சொன்னாலோ எப்படி இருக்கும் இந்த மனிதனுடைய செயல்? அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களிடம் நடந்து கொள்ள கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ எவ்வளோ பெண்ட் பண்ணி போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லை நீங்களும் ஸ்டிஃபாக நின்னீங்கன்னா அது பிரச்சனை பிரிவினை வரைக்கும் போயிடாது. திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப காலமாக விருச்சத்துக்கு அமையாமல் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான். இப்போதான் குரு 9ஆம் இடத்தை உட்காந்து குரு ராசியை பார்க்குறாரு. அதுதான் ஒரு பெரிய ரிலீஃப் விருச்சகத்தை பொறுத்த அளவுக்கு. வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 4/7/2026 11/7/2026 வரைக்கும் அந்த 8 நாட்கள் வரனுக்கு ஓகே சொல்ல வேண்டாம். ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. இல்லை பின்னாடி பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுங்க. பொருத்தம் பார்க்கறது, போகிறது வர்றது பிடிக்கிறது வேண்டாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய வருமானத்தில் ஒரு 70-80% இழப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. இழப்பதற்குண்டான வாய்ப்புகள். யாரை நம்பி சில விஷயங்களை செய்கிறீங்களோ அவர்கள் உங்களுடைய பணத்திற்காக உங்களிடம் பழகி கொண்டு உங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வார்கள். அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் இப்போ வந்துருச்சு. இந்த 8 நாள்லேயே ஏமாற்றம் தெரிஞ்சிருமான்னா சில பேர்த்துக்கு தெரியலாம், பல பேர்த்துக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் இந்த 8 நாட்கள் நீங்கள் ஏமாறுவதற்கான காரணகர்த்தாவாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்போ எந்த விதமான டைப்பும் இந்த 8 நாள் இருக்கக்கூடாது. அதை எங்கிட்ட இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு காட்டிக்கிறதோ, இல்லை நான் தர்றேன், பிடிக்கிறேன், செய்கிறேன், பிடிக்கிறேன் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகளோ எதுவுமே ஆகாது. முக்கியமாக சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானம் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 3வதா, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கூட ஒரு பார்ட்னர் இருக்கார் அப்படின்னா பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த 8 நாட்கள் இருக்காது. நீங்கள் எது சரின்னு சொல்கிறீங்களோ அதை உங்கள் பார்ட்னர் வேணாம், தப்பு, இது செய்யக்கூடாதுன்னு பாரு.
நீங்கள் இதை வேணாம்ப்பா கொஞ்சம் பொறுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இப்போவே செய்யணும்னு நினைப்பார். இது உங்களுடைய பார்ட்னர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளும் இந்த வேலையை செய்வதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. அப்போ உங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக தான் அவங்க செயல்படுவாங்க, உங்கள் செயலுக்கு எதிர் செயலாக தான் அவங்க செயல்படுவாங்க. ஸோ இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு எதுனாலும் ஒரு 8 நாள் கழித்து பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடுவது சிறந்தது. சொந்த இடத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில பயணங்கள், இடமாற்ற ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுதுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. அதை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. 3வதா, இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் சிரமப்படுவீங்க. மனதிற்குள்ள என்னென்னமோ எண்ணங்கள் வரும், ஏதேதோ விஷயங்கள் மனசுக்குள்ள தோணும். முன் ஜென்மத்தில் நடந்த விஷயங்களோ இல்லை வேற ஒரு மனிதராக நீங்களே உங்களை பார்ப்பீங்க. ஒரு அப்நார்மலான கனவுகள், அப்நார்மலான சிந்தனைகள் இரவு நேரங்களில் வரும். முடிந்த அளவு இரவு நேரங்களில் தெய்வ வழிபாடை முடிச்சுட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை பிரயோகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறது நல்லது. சாப்பிட்ட உடனே தூங்கிறது வேண்டாம். தூங்கும்போது ஒரு சொம்பு தண்ணி தலைமையில் வச்சுட்டு படுத்துவோங்க, ரொம்ப முக்கியம். அதே போல் வயது முதிர்ந்த நபர்களுக்கு கைகால் மூட்டு வலிகள் அப்படிங்கிறது அசாதாரணமாக அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். தொழிலோ ஜீவனமோ, நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி, அதில் நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முக்கியமாக காசு பணத்தை கையாளக்கூடிய லெவலில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு ஆடிட்டராக இருக்கிறீங்க, ஒரு கேஷியராக இருக்கிறீங்க, ஒரு கணக்கு பிள்ளையாக இருக்கீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கையில் காசு பணம், ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலும் கையில் காசு பணம் வேணும் இல்லையா? ஸோ அப்போ கேஷ் ஹேண்டலிங் ரிலேட்டடான விஷயங்களில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் பத்திரம் கையில் அதிகமாக ரொக்கமாக பணத்தை எடுத்துகிட்டு போகிறது வர்றது அப்படிங்கிறது கூடாது, ஆகாது. இப்படி எடுத்துகிட்டு போனோம்னா அது ஏதோ ஒரு வகையில் தொலைஞ்சு போகிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏமாற்றம் அடைவதற்கோ வாய்ப்புகளை சொல்லுது. ரைட்? அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே நேரத்தில் ஊரில் இருக்கக்கூடிய பொது மனிதர்களுக்கும் உங்களுடைய தினம் பார்த்து பேசக்கூடிய நண்பர்களுக்கும் உங்கள் மீது சரியான பற்றுதல் இருக்காது. உங்களுடைய செயல்கள் எல்லாமே தவறு என அவர்கள் நினைப்பார்கள். அது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியும். நினச்சிட்டு போட அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காதலை வாங்கிட்டு அந்த காலை விட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. ரைட்? சில விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி சொல்லியிருக்கேன், தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னா விலகி போகிறதுக்கு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. இதெல்லாம் ஏன் சார் நடக்குது அப்படின்னா, சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் 4/7/2026 இரவு 7:15 அங்கே ஆல்ரெடி கேது இருக்குது மக நட்சத்திரத்தில். சுக்கிரனும் மக நட்சத்திரத்தில் தான் வர்றார். கேதுவும் சுக்கிரனும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. கிரகணமாகுது, சுக்கிரன் கிரகணமாகுது. கிரகணமாகி 11/7/2026 நள்ளிரவு தான் கேதுவை விட்டு விலகிறாரு சுக்கிரன். அப்போ கிட்டத்தட்ட 4ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் கேதுவனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்க போகிறார். ஸோ அதுதான் எத்தனை பிரச்சனைக்கு காரணம். கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் அல்லது கேதுவுடைய தசாபுத்தி அந்தரம் அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் அல்லது கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் இருந்து கிரக தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்தே ஆகணும். 2 விளக்கு, அகல் விளக்கில் தீபம் போடுங்க, நெய் தீபம் போடுங்க. மகாலட்சுமிக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ சாத்தி வழிபாடு பண்ணுங்க. இந்த பாதிப்புகள் இல்லாமல் உங்களை காப்பாற்றிக்கிறலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.